மகிழ்ச்சி என்பது ஒரு பெற்றோர் கட்டுப்பாட்டு வடிகட்டியாகும். இது இந்திய அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படும் வகையாகும். இது குழந்தைகளுக்கு வீட்டில் பாதுகாப்பான இணையத்தை வழங்குகிறது. திரைநேர அட்டவணையை அமைக்கவும், வயதின் அடிப்படையில் இணையத்தை தடுக்கவும், குழந்தைகளின் ஆன்லைன் செயல்பாடு பற்றிய தகவலை பெறவும் இது பெற்றோருக்கு உதவுகிறது. இந்த பெட்டி உங்கள் வீட்டு திசைவியுடன் இணைக்கப்பட்டு தனி வைஃபை நெட்வொர்க்கை உருவாக்கி உங்கள் வீட்டு வைஃபை நெட்வொர்க் அல்லது அதனுடன் இணைக்கப்பட்ட சாதனங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஹாப்பிநெட்ஸ் என்பது காப்புரிமை தாக்கல் செய்யப்பட்ட தொழில்நுட்பமாகும். மேலும் இது iOS மற்றும் ஆண்ட்ராய்டு மடிக்கணினிகள், டேப்லெட்டுகள், டெஸ்க்டாப்கள், ஸ்மார்ட் டிவிகள் மற்றும் பிற மொபைல் போன்களுக்கான திரை நேரத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஆன்லைன் உள்ளடக்கத்தை தடுப்பது போன்றவற்றில் சிறந்தது. குறிப்பு: எந்த சாதனத்திலும் ஆப்ஸ் நிறுவல் தேவையில்லை. பெற்றோர்கள் தங்கள் தேவை அல்லது குழந்தையின் வயதுக்கு ஏற்ப அமைப்புகளை அமைக்க முதன்மை கட்டுப்பாட்டு பயன்பாட்டை பெறுகிறார்கள். நீங்கள் ஹாப்பிநெட்ஸ் பாக்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம். ஹாப்பிநெட்ஸ் தொகுப்பில் ஹாப்பிநெட்ஸ் பாக்ஸ், பயனர் கையேடு, பவர் அடாப்டர், லான் கேபிள் மற்றும் வெகுமதி அட்டைகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். ஹாப்பிநெட்ஸ் பாக்ஸை செருகவும் மற்றும் ஹாப்பிநெட்ஸ் வைஃபை ஐ பயன்படுத்த வசதியாக பயனர் கையேட்டில் உள்ள படிகளை பின்பற்றவும். ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர் இலிருந்து பெற்றோர் தொலைபேசியில் ஹாப்பிநெட்ஸ் பயன்பாட்டை பதிவிறக்கவும் அல்லது பயனர் கையேட்டில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். உங்கள் ஹாப்பிநெட்ஸ் பெட்டியை அமைக்க 2 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். அமைப்பு, அம்சம் அல்லது அமைப்புகள் பற்றிய அனைத்து டுடோரியல் வீடியோக்களுக்கும் எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். அமைத்தவுடன் உங்கள் குழந்தையின் இணையத்தை நிர்வகிக்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள். ஹாப்பிநெட்ஸ் இது ஒரு பயன்முறை அடிப்படையிலான அமைப்பு. இணைக்கப்பட்ட ஒவ்வொரு சாதனத்திற்கும் அந்த சாதனத்தை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து நீங்கள் ஒரு பயன்முறையை ஒதுக்க வேண்டும். இது கிட், டீன் மற்றும் பெற்றோர் மோட் என 3 முறைகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பயன்முறையின் கீழும் நீங்கள் குறிப்பிட்ட சாதனங்களையும் காணலாம். பாபிள் ஹெட்களுக்கு இடையில் ஸ்வைப் செய்வதன் மூலம் ஒவ்வொரு பயன்முறையிலும் பயன்முறையையும் சாதனத்தையும் சரிபார்க்கவும். ஹாப்பிநெட்ஸ் நியூட்டோ கீழ் நீங்கள் பயன்முறைகளுக்கு இடையில் மாறலாம், மறுபெயரிடலாம் அல்லது எந்த சாதனத்தையும் நீக்கலாம். திரை நேரத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று பார்ப்போம். உங்கள் தேவைக்கேற்ப கிட் மற்றும் டீன் பயன்முறையில் தலா 2 நேர இடைவெளிகளை சேர்க்கலாம். இயல்பாக இது இணையத்தை எப்போதும் இயக்கத்தில் வைத்திருக்கும். மானியம் காலாவதியாகும் போது அந்த பயன்முறையில் இருக்கும் எல்லா சாதனங்களிலும் இடைமுகம் நிறுத்தப்படும். இதன் மூலம் உங்கள் குழந்தைகள் பயன்படுத்தும் இணையத்தின் அளவை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இடைநிறுத்தம் பொத்தானை அழுத்துவதன் மூலம் எந்த சாதனத்திலும் இணையத்தை இடைநிறுத்தலாம். பெற்றோர் பயன்முறையின் கீழ் சாதனம் வடிகட்டியில்லாத இணைய அணுகல் மற்றும் தொடர்ச்சியான இணைய பயன்பாடு ஆகியவற்றை கொண்டிருக்கும். வயதுக்கு பொருந்தாத உள்ளடக்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று பார்ப்போம். ஹாப்பிநெட்ஸ் 1 to 10 மில்லியனுக்கும் அதிகமான இணையதளங்கள் மற்றும் பயன்பாடுகளை கண்காணிக்கிறது மற்றும் 22 மில்லியனுக்கும் அதிகமான வயது வந்தோர் அல்லது பாதுகாப்பற்ற உள்ளடக்கத்தை நிரந்தரமாக தடுக்கிறது. இது குழந்தைகளை பாதுகாக்க AI/ML இயங்கும் 4 அடுக்கு வடிகட்டி செயல்முறையை பயன்படுத்துகிறது. காட்டப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு பயன்முறையிலும் 15 வகைகளையும் வடிப்பான்களையும் பெறுவீர்கள். முதலில் கிட் பயன்முறையை பார்க்கலாம். வயது வந்தோர் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் சுமார் 22 மில்லியன் இணையதளங்களும் ஆப்ஸும் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன. மேலும் பெற்றோர்களால் கூட அதை இயக்க முடியாது. இயல்பாக பாதுகாப்பான தேடல் எப்போதும் இயக்கத்தில் இருக்கும். அதாவது கூகுள் அல்லது பிங் தேடல்களில் பாதுகாப்பான உள்ளடக்கம் மட்டுமே தோன்றும். அரட்டை மற்றும் மன்றங்கள், சமூக ஊடகங்கள், உடல்நலம் மற்றும் நிதி, ஷாப்பிங் மற்றும் விளம்பரங்கள் போன்ற பிற பிரிவுகள் மூடப்பட்டுள்ளன. கூடுதலாக கிட் பயன்முறையில் இயக்கப்பட்ட ஹாப்பிநெட்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பான கேம்களும் உங்களிடம் உள்ளன. அரட்டை மற்றும் மன்றங்களின் கீழ் உங்களிடம் கோரா, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், ஸ்கைப், டிஸ்கார்ட் மற்றும் வாட்ஸ்அப் ஆகியவை உள்ளன. சமூக ஊடகத்தின் கீழ் உங்களிடம் பின்ட்ரெஸ்ட், டம்ப்ளர், ரெடிட், லிங்க்டின், ஸ்னாப்சாட், ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளது. வீடியோ மற்றும் பொழுதுபோக்கின் கீழ் உங்களிடம் நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், ஜியோ சினிமா மியூசிக், சோனி லைவ், Z5 மற்றும் யூடியூப் உள்ளது. எடுத்துக்காட்டாக குழந்தைகளுக்கான யூடியூபை இயக்க விரும்பினால் முழு வகையையும் முடக்கிவிட்டு யூடியூபை மட்டும் பார்க்கவும். மற்ற அனைத்து வீடியோ மற்றும் பொழுதுபோக்கு இணையதளங்கள் அல்லது ஆப்ஸ் தடுக்கப்படுவதையும் யூடியூப் மட்டுமே திறக்கப்படுவதையும் இது உறுதி செய்யும். நீங்கள் விரும்பினால் இந்த வகைகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம், ஆனால் இயல்பு நிலை அமைப்புகளுக்கு மீட்டமைக்குமாறு ஹாப்பிநெட்ஸ் பரிந்துரைக்கிறது.
மேம்பட்ட தாவலில் நீங்கள் விருப்ப பட்டியலில் அல்லது உங்கள் விருப்பப்படி எந்த ஆப்ஸ் அல்லது இணையதளத்தை தடைப்பட்டியலில் சேர்க்க வேண்டிய இணையதள டொமைனை உள்ளிட உங்களுக்கு விருப்பம் உள்ளது. இப்போது டீன் மோடுக்கு வருவோம். இங்கே நீங்கள் இதே போன்ற அமைப்புகள் விருப்பத்தை பெறுவீர்கள். உங்கள் குழந்தையின் வயதுக்கு ஏற்ப எந்த வகையையும் நீங்கள் அனுமதிக்கலாம் அல்லது அனுமதிக்க முடியாது. happinets.com இல் ஒவ்வொரு வகை வடிகட்டி பிரிவின் கீழும் எந்த வகையான ஆப்ஸ் அல்லது இணையதளங்கள் அடங்கும் என்பதை பற்றி மேலும் படிக்கலாம். இணைய பயன்பாட்டின் நுண்ணறிவு அல்லது வரலாற்றை பார்ப்போம். புள்ளி விவரங்கள் பொத்தானை கிளிக் செய்யவும். திரைநேர செயல்பாடு, உங்கள் குழந்தை இணையத்தை பயன்படுத்தும் வகை அல்லது உள்ளடக்க வகையின் பை விளக்கப்படம் ஆகியவற்றை சரிபார்க்கலாம். சாதனங்கள் மற்றும் ஒரு வரலாறு. உங்கள் குழந்தை பார்வையிட்ட டொமைன்கள் அல்லது இணையதளங்களை தேதி அல்லது நேரத்துடன் விரிவான வரலாறு காட்டுகிறது. நீங்கள் வகை வாரியாக அல்லது சாதன வாரியாக தகவல் மற்றும் வரலாற்றை சரிபார்க்கலாம். குழந்தை பார்த்த சரியான உள்ளடக்கத்தை ஹாப்பிநெட்ஸ் உங்களுக்கு காட்டவில்லை, ஏனெனில் நாங்கள் கண்காணிப்பதை விட வழிகாட்டலை நம்புகிறோம். பெல் பட்டன் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் காட்டுகிறது. சுயவிவர பொத்தான் உங்களை உங்கள் கணக்கு அமைப்புகளுக்கு அழைத்துச் செல்லும். அங்கு நீங்கள் உங்கள் பயன்பாட்டு கடவுச்சொல்லை மீட்டமைக்கலாம், ஹாப்பிநெட்ஸ் பாக்ஸை வயர்லெஸ் முறையில் இணைக்கலாம் மற்றும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம். ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் டிவி, டேப்லெட், லேப்டாப் அல்லது பிசி என எதுவாக இருந்தாலும் ஹாப்பிநெட்ஸ் வைஃபை நெட்வொர்க்கில் புதிய சாதனத்தை சேர்க்கும் செயல்முறையை தொடங்க பிளஸ் பொத்தானை கிளிக் செய்யவும். ஹாப்பிநெட்ஸ் வைஃபையில் நீங்கள் 10 சாதனங்கள் வரை சேர்க்கலாம். எங்கள் யூடியூப் சேனலில் ஹாப்பிநெட்ஸில் புதிய சாதனத்தை சேர்ப்பது பற்றிய விரிவான பயிற்சிகளை பார்க்கவும். மேல் வலது மூலையில் உள்ள இந்த வீடியோ பொத்தானில் அவற்றை காணலாம். ஹாப்பிநெட்ஸ் ஒரு உள்ளமைக்கப்பட்ட விளம்பரம் மற்றும் பாப் அப் பிளாக்கரை கொண்டுள்ளது. இது உங்கள் குழந்தைகளை குறிவைக்கும் இணையதளங்கள் மற்றும் பயன்பாடுகளின் கண்காணிப்பை தடுக்கிறது. யூடியூப் தடை செய்யப்பட்ட பயன்முறையுடன் ஹாப்பிநெஸ்ட் வருகிறது, அதாவது அனைத்து வயது வந்தோருக்கான உள்ளடக்கம் மற்றும் கருத்துக்கள் யூடியூபில் எப்போதும் தடுக்கப்படும். ஹாப்பிநெட்ஸ் பாக்ஸ் அனைத்து பிராண்டுகளின் ரவுட்டர்கள் மற்றும் இணைய சேவை வழங்குநர்களுடன் இணக்கமானது. பெற்றோர்கள் திரை நேரம் மற்றும் வடிகட்டி அமைப்புகளை நிர்வகிக்கலாம் மற்றும் எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் நுண்ணறிவு மற்றும் வரலாற்றை சரிபார்க்கலாம். மேலும் தகவலுக்கு happinets.com ஐ பார்வையிடவும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் happyparentslab.com இல் ஆதரவுக்கு மின்னஞ்சல் அனுப்பவும்.